நீங்கள் அனைவரும் மிகவும் முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமான ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அழைக்கலன்னு சொன்னால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலன்னு சொன்னால், இந்த இடத்துல நாம் நிற்கவே முடியாது. ஆமென். இன்றைக்கு உயிரோடு கூட, சுகத்தோடு கூட, பலத்தோடு கூட இந்த ஆலயத்தில் நிற்பதற்கு, வருவதற்கு, ஆராதிப்பதற்கு நமக்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பலத்தினால் நிரப்பினதுனால இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். அவர் தம்முடைய கிருபையினால் நிறைத்ததனால் இருக்கிறோம். அவர் நமக்கு ஜீவனை தந்ததனால் நிற்கிறோம். ஆமென். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அது நம்மளை பலப்படுத்துகிறது. நம்முடைய எல்லா பலவீனத்தையும் அது மாற்றுகிறது. கர்த்தர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால், அவருடைய தம்முடைய தயவினாலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். நீங்களாம் யார் சொல்லுங்க? கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். நீங்க யாரோ எவரோ கிடையாது, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. எனக்கு பிடித்த 2 வேத புத்தகங்கள், பவுலுடைய நிருபங்கள், 2 நிருபங்கள் மிக முக்கியமான நிருபங்கள். ஒன்று ரோமருடைய நிருபம், 2வது கலாத்தியருடைய நிருபம். இந்த 2 நிருபமும் உங்களுக்கு விளங்குச்சுன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். உலகம் ஏன் உண்டானுச்சு, உலகம் உண்டானது முதற்கொண்டு என்ன நடந்து கொண்டு வருகிறது, ஆண்டவராகிய தேவன் எதற்காக பூமிக்கு வந்தார், என்ன செய்தார் என்கிற எல்லா விஷயமும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், ஆசீர்வாதம், நன்மை, இதையெல்லாம் விளக்கக்கூடிய புத்தகங்களாக தான் ரோமருடைய புஸ்தகமும் கலாத்தியருடைய புஸ்தகமும் இருக்கிறது. 2 புஸ்தகத்தை நீங்கள் தெளிவாக படித்து உங்களால் புரிந்து கொள்ள முடியுமானால் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வரலாற்றையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இந்த ரோமருடைய புஸ்தகமும் கலாத்தியருடைய புஸ்தகம் எதை அதிகமாய் நமக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையே திரும்ப திரும்ப பேசுகிறது. அதில் குறிப்பாக இந்த கலாத்தியருடைய புஸ்தகம் ரொம்ப பிடித்த ஒரு புஸ்தகம். அதில் 4வது அதிகாரத்தில் மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியத்தை பவுல் அங்கே சொல்கிறார். மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடுத்துக்கொண்டு படிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம். 6வது வசனம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இதை நம்ம நல்லா மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த விஷயம்தான். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் புத்திரர் தான். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி குமாரனுடைய ஆவி. ஆமென். குமாரத்தினுடைய ஆவி உள்ளல்ல. நீங்கள் சரீர வடிவில் தான் பெண்களாக இருக்கிறீங்க. உள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவகுமாரனுடைய ஆவியானவர். அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். பாருங்க, பிசாசு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்த காரியம் என்னவென்று சொன்னால், எதை இயேசு கிறிஸ்து நம்பக்கூடாதுன்னு நினைச்சான் அப்படின்னா, அவர் தேவகுமாரன் என்பதை நம்பக்கூடாது என்பதில் பிசாசு குறியாயிருந்தான். அவர் தேவகுமாரன் என்று சொல்லுவதை பிசாசால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த எண்ணத்தை அழித்துவிட முயற்சி செய்தான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற அந்த எண்ணத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய மனதிலிருந்து அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி தள்ளி வந்துடுங்க. கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கத்தில் முன்னாடி தள்ளி வாங்க. ஏன்னா பின்னாடி இடம்லாம் நெருக்கடியாக இருக்காங்க. பெண்கள் இந்த பக்கம் கொஞ்சம் மாறி உட்காந்துங்க. முன்னாடி தள்ளி வாங்க. நல்லா ஃப்ரீயாக வந்து தள்ளி உட்காந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் அப்படின்னா, அவர் எப்படி நினைக்கக்கூடாதுன்னு பிசாசு நினைச்சான் அப்படின்னா, அவர் தன்னை தேவகுமாரன் என்று நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதனால தான் பிசாசு 4வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு
அதில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பிசாசானவன், சோதனைக்காரன், 3வது வசனத்தில் படிக்கிறோம், அவரிடத்தில் வந்து, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, எப்பொழுது வந்திருக்கான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறார். 40 days he has been in fasting. 40 நாட்களாக உபவாசமாக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட உபவாசம்னு சொன்னா, தண்ணியும் குடிக்கல, ஆகாரமும் எடுக்கல. தண்ணி குடிக்காம, ஆகாரம் புசிக்காமல், இரவு பகலாக 40 நாட்கள் உபவாசமாய் இருந்திருக்கிறார். 40வது நாள் முடியும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிறது. பசி உண்டாகும் பொழுது சோதனைக்காரன், பிசாசானவன், அந்த பசி நேரத்தில் அவரை பார்க்க வருகிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, ராஜா எல்லாம் என்ன கவனிங்க, ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பிசாசு, சோதனைக்காரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் தேவனுடைய குமாரனையானால், நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்ப நல்லா கவனிங்க, இவன் எப்படி சொல்லியிருந்திருக்கலாம்? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நீ கடவுளானால் அல்லது நீ பரிசுத்தரானால், இப்படி நிறைய வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்றான்னா, இயேசு கிறிஸ்துவில் வந்து, நீ தேவகுமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லு. இப்போ எதுக்கு டெஸ்ட் வச்சிருக்கிறான்? கல்லு அப்பமாக டெஸ்ட் வச்சிருக்கிறானா? அவர் தேவகுமாரனா இல்லையா என்பதை அவருக்கு உணர்த்துவதற்கு டெஸ்ட் வச்சிருக்கிறானா? ஆமென். இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, நீ ஆம்பளையா இருந்தால் வந்து பாடுறா அப்படின்றாங்கல்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆம்பளை நிரூபிச்சு காட்டுப்போ அப்படின்னு அர்த்தம். அதை போல இந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவகுமாரனா இருந்தா, நீ தேவகுமாரனா இருந்தா நிரூபிச்சு காட்டு அப்படின்றான். ஏன் இப்படி சொல்றான் இந்த இடத்துல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் நீங்க படிப்பீங்கன்னு சொன்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிறார். 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கிறோம். 3வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கிறோம். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதுக்கு மேல 4வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள்ல சாத்தான் வந்து இயேசுவை பார்த்து சொல்றான், நீ தேவகுமாரனையானால் அப்படின்னு கேட்கிறான். 3வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் முதல் வசனம் துவங்கிறதுக்கு முன்னாடி 3வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குகிறதை அவர் பார்க்கிறாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சொல்லுதான் சத்தம் அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஞானஸ்நானம் பெற்ற மாத்திரத்தில் பரலோகத்திலும் சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய. இதை யாரால பொறுத்து கொள்ள முடியல? சாத்தானால பொறுத்து கொள்ள முடியல. அடுத்தது, இந்த சத்தம் உண்டானது கூட அவனால் பொறுத்து கொள்ள முடிந்தது. ஆனால் இன்னொரு காரியத்தை பொறுத்து கொள்ள முடியலன்னா, இவர் தன்னை குமாரன் என்று நம்புவதை சாத்தானால பொறுத்து கொள்ள முடியல. பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னதை கூட சாத்தான் பொறுத்து கொண்டான். ஆனால் எதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று நம்புவதை சாத்தானால பொறுத்து கொள்ள முடியல.
நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நீங்களாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள்? எதை வேணாலும் பிசாசு பொறுத்துக்கும், இதுதான் பொறுத்து கொள்ள முடியல. அதை நீங்க நம்பக்கூடாதுங்கிறதுல அவன் குறியா இருக்கிறான். ஏன்னா அதை நம்புனீங்கன்னாக்கா அதுல தான் உங்களுக்கான வெற்றியே இருக்கிறது, அதுல தான் உங்களுக்கான வாழ்வே இருக்கிறது. நீங்கள் உங்களை தேவபுத்திரன் என்று நம்புவதில் தான் உங்களுக்கான எதிர்காலமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் இந்த பூமியை யாருக்கு படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்காக படைத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனத்திற்காக பூமியை படைத்திருக்கிறார். அதனால தான் வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது. அப்போ யாருக்காக? பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு நபர் கிடையாது, நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பக்தர்கள் கூட்டத்தில் 10-11 இல்லை, நீங்கள் விசேஷமான பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் புத்திரனாக இருக்கிறீங்க, தேவனுடைய குமாரனாக இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவகுமாரனுடைய ஆவியானவர். உங்களை தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது உங்களை அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை சொல்லுகிறோம். நீங்கள் தேவனுடைய குமாரன். சரி, இது இப்படி நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் அந்த கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கல்லறையிலே கிடந்து 2 மனிதரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசு பிடித்த 2 மனிதர்களை சந்திக்க ஆண்டவர் இயேசு போகிறார். அந்த 2 மனிதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அந்த பிசாசுகள் வேகமாக ஓடி வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு என்ன சொன்னுச்சு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொன்னுச்சு? தேவகுமாரனே, காலம் வருகிறதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா? என்ன சொன்னுச்சு சொல்லுங்க? என்ன சொன்னுச்சு? தேவகுமாரனே. எந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுச்சு? எந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசி சாத்தான்? தேவகுமாரனே. எந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து அழிக்கணும்னு பிசாசு நினைச்சானோ அதே வார்த்தையை அவன் வாயினாலேயே கர்த்தர் அறிக்கை பண்ண வைத்தார். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை முதல்ல உங்களுக்கு எதுக்கு டெஸ்ட் வைக்கிறான், எதுக்கு உங்களை சோதிக்கிறான்னா, முதல்ல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை பூரா உடைக்கிறதுல பிசாசு குறியா இருக்கிறான். உங்கள் நம்பிக்கையை உடைப்பதில் அவன் குறியா இருக்கிறான். அதனால தான் நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல சோர்ந்து போயிடவே கூடாது. உங்க நம்பிக்கை என்னவோ அதுல உறுதியா இருக்கணும். நம்புற காரியத்தில் உறுதியா இருக்கணும். எத்தனை தடவை டெஸ்ட் வச்சாலும் சரி, உங்க நம்பிக்கையை விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த வியாதியஸ்தர்களுக்காக நம்ம அறிக்கை ஒன்றை தயார் செய்திருக்கிறோம். அதை எல்லாருக்கும் கொடுத்து வீட்டில் வைத்து ஒட்டி படிங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அறிக்கையில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், என் கண் காண்பதையோ காது கேட்பதையோ என் சரீரத்தில் உணர்வதையோ நான் நம்பவில்லை. ஏன்னா சொல்லுங்க, கண் காண்பதையோ என் காதுகள் கேட்பதையோ என் சரீரத்தில் உணர்வதையோ நான் நம்பவில்லை. எத்தனை பேர் நம்பாம இருக்கீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? உங்க சரீரம் உங்களை பார்த்து பேசிட்டே இருக்குது, சூழ்நிலை உங்களை பார்த்து பேசிட்டே இருக்குது, பிரச்சனைகள் உங்களை பார்த்து பேசிட்டே இருக்குது. நீ ஒரு கடனாளி என்று சொல்லுகிறது, நீ ஒரு நோயாளி என்று சொல்லுகிறது, நீ ஒரு பாவி என்று சொல்லுகிறது, உன்னாலெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொல்லுகிறது, உன்னால வாழ முடியாது என்று சொல்லுகிறது. இப்படிதான் பிசாசு பேசி கொண்டிருக்கிறான். உன்னால சாதிக்க முடியாது என்று சொல்லுகிறான். நம்ம அடிக்கடி அந்த தாவீதனுடைய சம்பவத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்ப்போம். தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்பொழுது அவனுக்கு ஆதரவாக எத்தனை பேர் இருந்தாங்க? கை தூக்க முடியுமா? எத்தனை பேர் தாவீதுக்கு ஆதரவாக எத்தனை பேர் இருந்தாங்க? தாவீதே, தைரியமா பாப்பா, ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுப்பாரு, உன்னை வெற்றியாளனா மாத்துவாரு, நீ கோலியாத்தை வீழ்த்திட்டு வருவப்பா, அப்படி சொல்வதற்கு எத்தனை பேர் இருந்தாங்க? யாருமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, யாருமே. அப்போனா உங்களையும் என்கரேஜ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களையும் வெற்றி பெறு, சாதி, முன்னேறி போன்னு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் கூட இருப்பாரு, அவர் தேவனுடைய ஆவியானவர். ஆமென். உன்னால முடியும் 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 உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். உன்னால வாழ முடியும், உன்னால சாதிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், இதை உணர்த்திக்கிட்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒருத்தர் தான் நமக்கு சாதகமா இருக்கிறாரு, நமக்கு ஆதரவா இருக்கிறாரு, நம்ம ஜெயிக்க தூண்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப சுற்றி இருக்கிற நபர்லாம் எதை செய்கிறாங்க அப்படின்னா,
உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு பதிலாக, உங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்கு பதிலாக உங்களை சோர்வடைய செய்யலாம். சுற்றி இருக்கிற நபரெல்லாம் உங்களுக்கு சோர்வு உண்டாக்கலாம். நீங்கள் ஓடும் பொழுது, வெற்றியை நோக்கி பயணித்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஜெயத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உன்னால் முடியாது, வேண்டாம், இந்த விஷப்பரீட்சை வேண்டாம், நீ ஜெயிக்கலான்னு நினைக்காதன்னு சொல்வதற்கு ஒரு கூட்டமே இருக்கலாம். நீ ஜெயிப்பன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். நீ ஒன்றை நீயே தைரியப்படுத்திக்கொள், வசனத்தை கொண்டு தைரியப்படுத்திக்கொள். ஆமேன். ஆவியானுடைய சத்தத்தை கேளு, கர்த்தருடைய சத்தத்தை கேளு. அவர் முடியாதுன்னே சொல்ல மாட்டார். ஆமேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லுவார். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ நம்புறியா? உனக்கு கூடும். எதை நம்ப போற? நான் தேவனுடைய புத்திரங்கிறத நம்பு. சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தேவனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் நின்று பயந்து ஆராதிக்கிற பக்தர்கள் கூட்டத்தில் இல்ல, நெருங்கி சென்று கிருபாசனத்தண்டை தைரியமாய் நெருங்கி சென்று தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளைகள் கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. எனவே இந்த பக்தர்களை உருவாக்குகிற வேலையில் நம்ம இல்லை, பிள்ளைகளை உருவாக்குகிற வேலையில் தேவன் இருக்கிறார். ஆமேன். பக்தர்களை உருவாக்குகிற வேலையில் தேவன் இல்லை, பிள்ளைகளை உருவாக்குகிற வேலையில் தேவன் இருக்கிறார். அவருக்கு தேவை பக்தர்கள் கூட்டம் அல்ல, பிள்ளைகள் கூட்டம். ஆமேன். தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்கிற கூட்டம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற கூட்டம், வாக்குதத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளுகிற கூட்டம் அவருக்கு தேவை. ஆமேன். அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற கூட்டம் அவருக்கு தேவை. ஜெயிக்கிற கூட்டம் அவருக்கு தேவை. சாத்தான தோற்கடிக்கிற கூட்டம் அவருக்கு தேவை. கையை தட்டி சொல்லலாமா? அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை பார்க்கும்போது பிசாசு உங்கள் பரிசுத்தத்தையோ, உங்கள் பரிசுத்தமின்மையையோ, அல்லது உங்களுடைய ஜபத்தையோ, ஜபமின்மையையோ, அல்லது உங்களுடைய வேறு எந்த காரியத்தையும் பார்க்காமல் பிசாசு எதை பார்க்கிறான் என்று சொன்னால், நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதை தான் பார்க்கிறான். நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறேன். ஆமேன். நான் தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய குமாரனா நின்று நான் சொல்லுகிறேன், கடன் பிரச்சனையை நீ செயலிழந்து போ. கடனின் வல்லமையை, கடனை உண்டாக்குகிற வல்லமையை, தரித்திரத்தின் வல்லமையை நீ செயலிழந்து போ. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரனா நின்று சொல்லுகிறேன். நீங்க நிக்கிறது முதல்ல நிக்கணும் பாருங்க. முதல்ல நிற்கும் போது நான் யாரு? நீ யாருப்பா? நான் தேவகுமாரன் வந்திருக்கிறேன். சரி, நீ என்ன துரத்துற? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால இந்த பூமி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இந்த பூமியில தேவன் என்னை பிள்ளையாய் தெரிந்து கொண்டதனால இந்த பூமி எனக்கு சொந்தம். பிசாசுக்கு இந்த பூமியில இடம் கிடையாது. கைகளை தட்டி சொல்லலாமா? அதனால தான் கர்த்தர் சொல்றார், பிசாசுகளை துரத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசுகளை. நீங்க எந்த கூட்டத்தில் தெரியுமா இருக்கணும்? பிசாசுக்கு பயந்து ஓடுற கூட்டத்தில் இல்ல, பிசாசுகளை துரத்துகிற கூட்டத்தில். ஆமேன். இரும்பு அடிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலைன்ற மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இடமே கிடையாது. ஓடி போயிடணும், ஓடி போயிடணும். ஆமேன். நீங்க இருக்கிற இடத்துல பிசாசுனுடைய வல்லமை அப்படியே செயலிழந்து போகணும். நீங்க நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல யாராவது வியாதியோடு பிசாசோடு வந்திருப்பீங்கன்னாக்க இங்கேயே விழுந்து புரண்டு வெளில ஓட போறீங்க. அந்த ஆள் வெளில ஓட போகுது. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்க சரீரத்தில் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க பூரா ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் செய்யப்பட்டிருக்குமானால், பிள்ளி சூனியங்கள் வைக்கப்பட்டிருக்குமானால், பலவிதமான அசுத்த ஆவியினால நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு நீங்க தேவபுத்திரனாய் எழும்புகிற அந்த வேளையில, தேவபுத்திரர் நடுவே எழும்புகிற அந்த வேளையில பிசாசுக்கு இடமில்லை. அவன் ஓட போகிறான், துரத்த போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசு பல ரூபத்தில் தேவ பிள்ளைகள் ஆண்டு கொண்டிருக்கலாம். வறுமை என்ற ரூபத்தில், வியாதி என்கிற ரூபத்தில், பிரச்சனை, குழப்பம், மனக்கவலை என்ற ரூபத்தில். சில பேர்லாம் ஏன் மனக்கவலை வருதுன்னே தெரியல. நல்ல கவனிங்க, இந்த மனக்கவலைக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். நல்ல தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் இருதயம் ரொம்ப கலக்கம் அடைகிறது, தேவையில்லாமல் இருதயம் குழம்புகிறது, தேவையில்லாமல் இருதயம் திகைக்கிறது, பயம் அடைகிறது என்று சொன்னால் நீங்க கொஞ்சம் சுதாரிக்கணும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சாத்தா இருந்தா சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால என் இருதயத்தை விட்டு வெளியில் பொல்லாத பிசாசுன்னு சொல்லணும். ஆமேன். ஏன்னா சவுலுக்குள்ள அந்த ஆவி போன பொழுது அவன் கலக்கம் அடைந்து கொண்டே இருந்தான். அவனை சுற்றி இராணுவம் இருந்து பயந்து கொண்டிருந்தான். அவனிடத்துல பணம், காசு, சொத்து, சோகம் எல்லாம் இருந்தும் கூட
சவுல் ராஜா பயந்து தீலடைந்து கலங்கி கொண்டிருந்தான். தாவீது கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட தாவீது தைரியமாய் நடந்தான். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். ஆமென் சொல்லலாமா? ஆராதிக்கும் பொழுதே இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்கள் ஆட்கொள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க. ஒரு புதையல் பெற்று கொண்டேன், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லுங்க. இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா. இந்த பாட்டுக்கு நல்ல பாடி நீங்க ஆராதிக்க போறோம். சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சொல்லுங்க. இயேசுதான், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என். ஆமென். சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சொல்லுங்க. பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுங்க. எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எல்லாம் சொல்லலாமா? இந்த பயத்தெல்லாம் நீக்கிட்டாருன்னு சொல்றவங்க பூரா கையெழுதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. முதல்ல மரண பயம் இருக்கக்கூடாது.
செத்துருவோமோன்னு பயம் இருக்கக்கூடாது, வியாதி வந்துருமோன்னு பயப்படக்கூடாது, வறுமை வந்துருமோன்னு பயப்படக்கூடாது. நீங்கள்லாம் ஜெயிக்கிறவர்கள், ஆமேன், வெற்றியாளர்கள், வெற்றி பெற்ற தேவகுமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள். கைகளை தட்டி சொல்லலாமா? மரணத்தையே ஜெயித்த தேவகுமாரனுடைய ஆவியை உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள், ஆமேன், உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள். பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போகல, காரணம் அந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மண் பாண்டம் என்று தன் சரீரத்தை தான் சொல்லுகிறார். இந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா பொக்கிஷம் இருப்பதனால எப்பக்கம் நெருக்க வந்தும் நாங்க ஒடுங்கி போகல. உள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, தேவகுமாரன் என்ற ஆவியானவராகிய பொக்கிஷம் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலேயும் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பேற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் யாரு? பொக்கிஷம் யாரு? இயேசு கிறிஸ்து. பொக்கிஷம் இது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி. ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். எங்க இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு? உங்க உள்ளத்துல, என் உள்ளத்துல. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் தேவகுமாரனுடைய ஆவி பெற்றவர்களா இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போறோம். நல்லா கவனிங்க. சோர்வின் ஆவி, அதைரியத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவியெல்லாம் ஓடி போயிட்டு உள்ள தேவகுமாரனுடைய ஆவி வரும்பொழுது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட், what will happen when the son of God came? பரிசுத்த ஆவியானவர் தேவகுமார் நமக்குள்ள வரும் என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, அவருடைய செயல், அவருடைய கனி வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. பிசாசு ஆவி வந்தா அந்த பிசாசுனுடைய கனி வெளிப்படுது. தேவனுடைய ஆவி உள்ள வந்தா தேவனுடைய கனி வெளிப்படுகிறது. எப்படி எல்லாம் வெளிப்படுது தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் வந்துட்டு பரிசேய கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னாரு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன், எங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்கிறார், அவர் ஆபிரகாம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாமுடைய கனியை உடையவர்களாக இருப்பீர்கள். ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், நீங்களோ என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்கள். கனி வெளிப்படலையே, நீ ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்ற, ஆனா உன்கிட்ட வெளிப்படுற கனி உன்னுடைய தகப்பனே வேற என்று காட்டுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? உங்களுடைய குணம் உங்களுடைய தகப்பன் யார் என்று காட்டுகிறது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். இப்ப நீங்க வந்து தேவனால பிறந்திருந்தா, தேவனுடைய குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, அப்போ கனி வெளிப்படும். எப்படிலாம் கனி வெளிப்படும் தெரியுமா? தேவகுமாரனுடைய ஆவி உள்ள போன உடனே வேலை நடக்க ஆரம்பிக்கும். பால்ல காஃபி தூளை கலந்த உடனே என்ன நடக்கும்? ஒரு வாசனை வருது பாருங்க, அப்புறம் சுவை இருக்குது பாருங்க. அதை போல உள்ள அந்த ஆவியானவர் போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க கனியில மாற்றம் ஏற்படும், உங்க குணத்துல மாற்றம் ஏற்படும். ஆமென் சொல்லலாமா? ஆவியானவர் வந்தா குதிப்பது கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன குதிக்கிறது தான் ஆவியானவர் நிறைவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குதிப்பதோடு நிறுத்திடுறாங்க அநேகர். குதிக்கிற அநேகர் குணமாற்றம் அடையாம இருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், நல்லா குதிக்கிறாங்க, பாப்பா பாப்பான்னு சொல்றாங்களே தவிர குணமாற்றமே இல்லை, அன்பே இல்லை. அன்பு இல்லாம நான் ஆவியை பெற்றுக்கிட்டேன்றாங்க. எப்படின்னு தெரியல. காஃபி தூளை கலந்தா காஃபி வாசனை வரும், டீ தூளை கலந்தா டீ வாசனை வரும் இல்லையா? அப்போ தேவனுடைய ஆவியான உள்ள இருந்தா அன்புங்கிற வாசனை வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்புறம் சந்தோஷன்ற வாசனை வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ஆவியின் கனியில முதல் 3 கனி ஃபர்ஸ்ட் வெளிப்படும். என்னென்ன கனி தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். வாயை திறந்து சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். எப்படி இருக்கு தெரியுமா? இருதயம் பொருளால் வருகிற சந்தோஷம் இல்லை, பணத்தால் வருகிற சந்தோஷம் இல்லை, ஆள் பலத்தால் வருகிற சந்தோஷம் அல்ல, வீடு வாசலை கட்டினதால் வருகிற சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், நெருக்கத்தின் வேளையில் கூட சமாதானமா இருக்க வைக்கிற சந்தோஷம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நீ கனி வெளிப்பட போது இன்னைக்கு. ஆமென். ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் உள்ள ஆவியான போனோம், சந்தோஷம் அப்படியே பொங்கி வரும். கர்த்தருக்கு நன்றி சொல்ற இருதயமாக, இந்த கிரேட்ஃபுல் ஹார்ட்டாக, ஆமென், நல்ல ஒரு நன்றி நிறைந்த இருதயமாக உங்கள் இருதயம் மாறப்போகிறது. ஆமென் சொல்லலாமா? சந்தோஷமும்
சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. கனி வெளிப்படுதா? கனி வெளிப்படுதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்க உள்ளத்துல சந்தோஷம் இல்லைன்னா நீ கேளு. எல்லா பயத்து நடுவில் ஒரு சமாதானம் உன் உள்ளத்துல வருகிறத இன்றைக்கு பார்க்க போகிறாய். இன்னைக்கு திகிலோடு கூட இந்த சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், பயத்தோடு கூட சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், பலவிதமான கலக்கத்தோடு எதிர்காலத்தை நினைச்சு குழப்பத்தோடு கூட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு உன் உள்ளத்துல ஒரு தெய்வீக சமாதானம் ஆட்கொள்றதை இன்னைக்கு பார்க்க போறேன். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பதில். உன் ஜெபத்திற்கான பதில் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு சமாதானம் வரப்போகிறது. சொல்லுங்க, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில். ஆமென். சந்தோஷம் என் உள்ளத்தில். ஏனா பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சேர்ந்து சொல்லி, எல்லா பாவத்தையும் போக்கிவிட்டார், எல்லா பயத்தையும். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதானா? ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சேர்ந்து, என் வாழ்வின் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். மறுபடியுமாய், என் வாழ்வின் நோக்கமெல்லாம், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சேர்ந்து, என் வாழ்வின்